ஆலயத்தினுடைய புறம் பகுதியில், அதாவது ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சற்று முதலாக தற்போது அழைக்கிறோம். சற்று முதலாக அன்புடையவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நூல்களை நாளிலே ஞானபுரம் திருச்சபையாகவும் இளந்தகுலம் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமாக நாம் இணைந்து இந்த குருத்தோலை அவதியை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் துதிப்போம், சோதரிப்போம். இதுவரையிலே கூட அவதியில் இருக்கிற அன்பு தந்தை ஃபாதர் ஜோசப் அவர்களையும் இளந்தகுலம் கத்தோலிக்க திருச்சபை மக்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பகுதியிலே இதோடு இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. இந்த பகுதியிலே நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவதான ஒரு நல்ல ஒரு சாட்சியத்தை வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த குருத்தோலை பகுதியை நமக்கு இருக்கிற குறித்து இந்த குருத்தோலை பகுதியை ஆர்வம் செய்வார். தந்தை மகனுக்கு ஆவியாகியவரே ஆமென். அவர்களுடைய உங்களுடைய அன்பான வரிக்கும் நன்றி. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, தமக்கான தொடக்கத்திலிருந்து தவமியாரும் நாம் ஏரிகளை தயாரிப்பதில் இன்று நாம் ஒன்று கூறுகிறோம். குறிப்பாக மெய்யானவர் பாஸ்கரை மக்கள், இளமையானவர் கத்தோலிக்க மக்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இணைந்திருப்பது மகிழ்ச்சியானது, ஆண்டவருக்கு ஆட்சி சேர்ப்பது. இதனால் ஆண்டவருடைய பாஸ்கா மறைகிறது, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளை உயிர்ப்பையும் உலகளாவிய திருமையோடு சேர்ந்து நாம் ஒன்றாக இருக்கிறோம். பாஸ்கா மறைகிறது நிறைவேற்றதை அவர் நகரான எதிரிலே ஒப்புழைத்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த உலகை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவு கொண்டு ஆண்டவரை செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் கொண்டு வருவோமாக. இப்பொழுது இந்த குருத்துறைகள் பங்கேற்கப்படுகின்றன. இக்குழுத்தொலைகளை இறைமக்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய குழுத்தொலைகளை ஒரு திருக்கர ஆசியால் புரியப்படுத்துகிறோம். இதனால் கிறிஸ்து அரசரை அக்கறைப்படுத்தும் மற்றும் நாங்கள் அவருடைய நிலையான எருசலேமுக்கு சேர ஆற்றல் வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். இப்பொழுது மத்திய நற்செய்தியிலிருந்து ஒரு வாசகம் வாசிக்கப்படும். குருத்தோலைகள் தீர்க்க தண்ணீரினால் புனிதப்படுத்தப்படும். வாசகம் அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வியையும் அவருடைய ஒரு முக்கிய காண்பீர்கள். அவற்றை அமைப்பிற்கு கொண்டு வாருங்கள். யாராவது இவை ஆறுதலுக்கு தேவை என்று சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிடுவார் என்றார். அவர் சிறுவரை சொல்லுங்கள். யோகநாசத்துடன் வருகிறார். அவர் வீடுகிறவர் கதையிலேயே வருகிறார். கதைக்குள்ளே அமர்ந்து வருகிறார் என்று நிறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற்பாடு எழுந்தது. சீடர்கள் போய் ஏசனுக்கு படித்தபடியே செய்தார்கள். அவர்கள் நகையை குட்டியை கொண்டு அவருக்கு தங்கள் மேல்வலைகளை கொண்டு இயேசுவை
இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல்முறைகளை வழிகளை விரித்தார்கள். சில மரங்களிலிருந்து இலைகளை வெட்டி வழிகளை கலக்கினர். அவர்கள் முன்னேற்ற கூடுதல் தாவீதின் அவர்களுக்கு ஓசனா ஆண்டவர் ஆசிரியர் முதல் ஓசனை சொல்லி ஆரம்பித்தனர். அவர் எல்லைக்கு சென்றபோது நகரம் முழுவதும் கலவரப்படைய இவர் யார் என்று கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தில் இவர் தெளிவாக்கிற இயேசு எல்லையாளர்கள் நாசத்தை சேர்ந்தவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இயேசுவை தொடர்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். இப்பொழுது நாம் வரிசையாக பாடல் குழுவினர்களாக அதற்காக பவனியிலே கொண்டு கொள்ள அப்போது கேட்டுக்கொள்கிறோம். பவனியிலே கொண்டு கொள்ள அப்போது கேட்டுக்கொள்கிறேன். சின்னமதி மீதில்
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த குருத்தோலை பகுதியிலே அருமையான தூய பவுலின் ஆலயம் விஞ்ஞானபுரம் திருச்சபையின் மக்களும் இளங்கநாதபுரம் கத்தோலிக்க திருச்சபை மக்களுமாக இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் துதிப்போம். விசேஷமாக நம்மத்திலே இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையினுடைய தந்தை ஜோசப் அவர்களையும் அருமையான திருச்சபை மக்களையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த பகுதியில பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு வேளையில கூட இந்த குருத்தோலை இந்த பகுதியில ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். மார்சேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரிலே கயோட் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். இந்த முதியவர் திருமணமாகாதவர், தனக்கென்று அதிகமாக எந்த ஒரு உடைக்காகவோ உணவுக்காகவோ அதிகமாக செலவழிக்காதவர். அந்த நகரிலே உள்ள மக்கள் இவரை கஞ்சன் என்று சொல்லி எல்லாரும் கேலி செய்தார். ஆனால் இவர் மிகவும் கடினப்பட்டு உழைத்து அந்த நகரிலே ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை கட்டி கொண்டிருந்தார். எல்லாரும் சொன்னார்கள், இவனுக்கு குழந்தையா குட்டியா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை கட்டுகிறானே என்று சொல்லி கேலி செய்தார். அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த மண்டபத்தையும் அவர் கட்டி முடித்தார். கட்டி முடித்த பின்பதாக கொஞ்ச நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு அவர் மரித்து போனார். அவர் மரித்த ஒரு நிலையில எல்லாரும் வீட்டிற்குள்ளாக வந்து அவரை பார்க்கும்படியாக உள்ளே வந்தார். அப்பொழுது அந்த வீட்டிலே ஒரு உயிலை எழுதி வைத்திருந்தார். என்னுடைய சிறு வயது முதல் இந்த மக்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கூட இல்லாத ஒரு நிலையில கஷ்டப்படுகிறதை நான் பார்த்து இந்த மக்களுக்காக இந்த மண்டபத்தை நான் கட்டினேன். அது மாத்திரமல்ல, இந்த நகரத்தில் இன்னும் தேவைகள் உண்டு. அதற்காக இந்த பணத்தை சேகரித்து வைத்துள்ளேன், இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த உயிரிலே எழுதி வைத்திருந்தார். அதன் பின்பாகத்தான் அந்த நகருடைய மக்கள் உணர்ந்து கொண்டார், ஐயோ, இந்த மனிதரை நாம் கேலி செய்தோமே, அவமானப்படுத்தினோமே, நிந்தைக்குள்ளாக தள்ளினோமே, நமக்காகவே இந்த மனிதர் வாழ்ந்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டார். அவ்விதமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னை ஒரு தியாக பலியாக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அந்த தியாகத்திற்கு அடையாளமாகத்தான் இந்த குருத்தோலை பகுதியிலே அவர் பங்கு கொண்டார். பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமை நோக்கி அவர் பயணிக்கிறார். 2 மைல் தூரம் அவர் நடந்தே செல்கிறார். அதிலும் கழுதையின் மேல் ஏறி அவர் அந்த பவனியை மேற்கொள்கிறார். ஒரு சமாதான ஒரு அரசராக அவர் எருசலேமை நோக்கி அவர் புறப்படுகிறார். அந்த காலங்களிலே மிகவும் அன்றைய மக்கள் அரசினாலே மிகவும் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அதிகமான ஒரு இன்னல்களை அவர்கள் சந்தித்து வந்தார். அதனாலே தங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு புதிய அரசு வருவார் என்று சொல்லி எல்லாரும் எதிர்நோக்கி காத்திருந்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் நடுவிலே அந்த பவனியிலே கழுதையின் மேல் ஏறி சென்ற பொழுது புதிய ஒரு அரசர் தோன்றி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் மிகுந்த ஒரு ஆர்ப்பரிப்போடு அந்த கூட்டத்திலே அந்த பவனியிலே பங்கு கொண்டார். அந்த பவனியிலே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காணும்படியாக அநேக மக்கள் கூடி வந்திருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மரித்து போன லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட இயேசுவை காணும்படியாக ஒரு திரள் கூட்ட மக்கள் கூடி வந்திருந்தார். ஒரு திரள் கூட்ட மக்களோடு கூட எருசலேமை நோக்கி பயணிக்கிறார். எருசலேமிலே தேவாலயத்திற்குள்ளாக செல்லுகிறார். அங்கு காணப்படுகிற அநீதியை அவர் பார்க்கிறார். தேவனுடைய ஆலயமானது அங்கு காசுக்காரருடைய ஒரு கூடுகையாக காணப்பட்டது.
அதனால காசுக்காரருடைய மேசைகளையும் புறா விற்கிறவர்களையும் அங்க ஒரு சவுக்கினாலே விரட்டி அடிக்கிறார். ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அன்றைய நாட்களிலே மிகுந்த ஒரு அதிகாரமுடையவர்களாக பரிசேயர் வேதபாரகர் காணப்பட்டார். அதனாலே அன்றைய நாட்களிலே அந்த அதிகாரத்தை துணிச்சலோடு எதிர்கொண்டு அன்றைய நாளிலே தன்னுடைய ஆளுமையை அவர் வெளிப்படுத்தினார். அதனாலே எல்லாரும் அவரை மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு ஒரு புதிய ஒரு அரசர் தோன்றினார் என்று சொல்லி மிகுந்த ஒரு ஆரவத்தோடு காணப்பட்டார். ஆனால் கொஞ்ச நாட்கள்ல ஆர்ப்பரித்த அந்த கூட்டமானது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நின்றது. இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில அவரை கொலை செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் உயிரோடு இருந்தார். இன்று அவர் நமத்திலே ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இன்றைக்கும் யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறோமோ அவர்களுக்கு மெய்யான இளைப்பாறுதலை, சமாதானத்தை அருள் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கணம் ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் இந்த இடத்துல வந்து 1837வது ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே இங்கு மெஞ்ஞானபுரத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். காரணம், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மெய்யான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த பகுதியில் உள்ள மக்களும் ஆண்டவர் அருளக்கூடிய அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த மண்ணிலே வந்து ஊழியம் செய்தார். அநேக கல்வி ஸ்தாபனங்களை நிறுவினார். அது மாத்திரமல்ல, மருத்துவமனையை அவர் ஸ்தாபித்தார். தங்கி ஏழை எளிய மக்கள் தங்கி படிப்பதற்கு விடுதியை அவர் கட்டி கொடுத்தார். இன்னும் அநேக நற்பணிகளை இந்த பகுதியிலே அவர் ஆட்சி நிறைவேற்றினார். இன்றைக்கு கூட நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அவருடைய தெய்வீக சமாதானத்தை பெற்றிருக்கக்கூடிய நாமும் சமாதானத்தின் கருவிகளாக இந்த நாட்களிலே எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த குருத்துளை பவனியானது இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு சமாதான ஒரு அரசராக தன்னை வெளிப்படுத்தின ஒரு பவனியாக காணப்பட்டது. இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே நான் பார்க்கும் பொழுது ஒரு சமாதானமற்ற ஒரு நிலையை செய்கிறோம், பார்க்கிறோம். அமைதியற்ற ஒரு நிலை குடும்பத்திலே மாத்திரமல்ல, சமுதாயத்திலும் தேசத்திலும் நான் பார்க்கக்கூடிய ஒன்று, ஒரு சமாதானமற்ற ஒரு நிலையை நான் காண்கிறோம். இந்த நாளிலே அவரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது மெய்யான சமாதானத்தை அவர் அருள் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை போல அல்ல, நிலையான சந்தோஷத்தை சமாதானத்தை அருள் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த குருத்தோலை பவனியில ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வை டெலிகாஸ்ட் யூடியூப்ல மற்ற சமூக வலைதளம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற அருள் தந்தை ஜோசப் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்து அதை நிறைவு செய்வாங்க. தொடர்ந்து நாம் அந்த கெபியை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். எங்களை அன்பு செய்து பராமரித்து பாதுகாத்து வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹோசன்னா ஹோசன்னா என்று நாங்கள் பாடுகிறோமே. ஹோசன்னா என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே எங்களை மீட்டரணும், ஆண்டவரே எங்களை பாதுகாத்தரணும், ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தாரும். ஒவ்வொரு குருத்தோலைகளை ஏந்திய வண்ணமாக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை தாரும், ஆண்டவரே எங்கள் பாவங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே தொழிலிலே வெற்றியை தாரும், ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும், வியாதி நோய் நோக்காடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து ஓசன்னா என்று நாங்கள் கரம் குவித்து நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் பவனியாக நாம் அந்த கிபியை நோக்கி நாம் பயணிக்கிறோம். பாடல் தலைவருடைய 3வது பாடல். Thank you.
நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதனிலே மகிமையேறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பாதியே சுரக்காரி சனையுள்ள நிதியே. எருசலேமின் பாதியே சுரக்காரி சனையுள்ள நிதியே. நாம் பாடி புகழ்வோம் நேசா. நித்திய ஈசனாம் உன்னதத்தின் தெய்வத்தானையா. Hello, check. Hello, hello. நல்ல ஸ்டாண்ட் ஒன்று. அது பின்னாடி உள்ளவங்க லைனாக பாடணும், அது கிளியராக வந்துடும்.
மைக்குதா மைக்குங்க அது என்ன நீ தனியாக கிளியரா இருக்கு யூடியூப்ல ஆடிட்டு போங்களா ஆட்டத்திலே சொல்ல வேண்டியது புகழ் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விஞ்ஞானபுரம் வந்திருக்கக்கூடிய அந்த மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஐயா அவர்களையும் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் நான் அன்போடு இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு இளங்கராதபுரம் பங்கு மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு குருத்துவரை நிகழ்வு இயேசுவினுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. காரணம், 4 நற்செய்தியிலும் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான நிகழ்வு. அது மட்டுமல்ல, ரோமை வரலாற்றிலும் இந்த நிகழ்வு குறிக்கப்பட்டிருக்கிறது. யோசேபோஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 33ஆம் ஆண்டு நடைபெற்றதாக அவர் அதில் குறித்திருக்கிறார். ஏறக்குறைய 2,60,000 பேர் அதில் வந்ததாக அவர் பதிவு செய்திருக்கிறார். பிளாட்டினுடைய அரண்மனை வரலாற்று குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் இது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு. இதுல 5 வகையான மக்கள் கூடினார்கள். நம்ம கையிலெல்லாம் இப்ப என்ன இருக்குது? குருத்தோலை இல்லையா? இந்த குருத்தோலையை நாம வச்சிருக்கிறோம். அதை மாதிரிதான் அவங்களும் குருத்தோலையை வைத்துக் கொண்டு 5 இடங்கள்ல இருந்து வகையான மக்கள் கூடினாங்க. இன்னைக்கு விஞ்ஞானபுரம் பாசறை, இளங்கநாதபுரம், அதுக்கு பிறகு வேப்பங்காடு, கல்விளை, தாய்விளை 5 பகுதியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இதை போலதான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் 5 வகையான மக்கள். முதல் வகையான மக்கள் வேடிக்கை பார்க்க வந்து கூட்டம். நிறைய பேர் இங்கே அப்படிதான் வேடிக்கை பார்க்க வந்து கூட்டம்.
கிழிச்சிக்கிட்டு டிசைன் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் உள்ளத்துல இருந்து ஹோசன்னா இயேசுவே இந்த மீட்டரில் வந்து கதறி இருப்போம். எத்தனை பேர் கதறினீங்க? பாவத்துக்காக கதறினீங்களா? சும்மா சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருப்போம். அவர் புதுமை செய்வாரா? அவர் புதுமை செய்வாரா? லாசரை பார்க்கலாம், சாப்பாடு கிடைக்கும், இப்படியே வந்திருக்கலாம். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இரண்டாவது பிலாத்து. இரண்டாவது வகை கூட்டம் எப்படி தெரியுமா? ஆதாயம் தேடுற கூட்டம். ஆதாயம் தேடுற கூட்டம். என்ன ஆதாயம் தேடுற கூட்டம்? இவரை அரசராக்கிட்டா நமக்கு ஜாலி தான். அப்போ பிலாத்துவை கீழே இறக்கணும், பிலாத்துவை கீழே இறக்கணும். எல்லாரும் அந்த நம்பிக்கையோட தான் வர்றாங்க. ஐயா சொன்னாங்க தொடக்கத்தில், அந்த 2 கிலோமீட்டர் பயணம் அது எருசலேமுக்குள்ள வந்ததும் இன்னைக்கு அந்த ரோடு இருக்குது. வலது பக்கம் போனா ஒரு 300 மீட்டர்ல பிலாத்து அரண்மனை, இடது பக்கம் போனா எருசலேம் கோயில். இவர் எங்க போறாரு பார்ப்போம். வலது பக்கம் திருமணம் ஆண்டவர் என்றுதான் இவங்க ஜெபம் பண்ணலாம். ஏன்? பிலாத்துவை அடிக்கணும், அரசராக்கணும் இயேசுவை. இதுதான் அவங்க எண்ணம். இயேசுவால இது முடியும், பிலாத்துவை அடிக்க முடியும். அவர் திறமைசாலி, இவர் செய்வார். எல்லாரும் வலது பக்கம் திருப்புறாரான்னு பார்க்குறாங்க, இடது பக்கம் திரும்புறாரு கோயிலுக்கு. அதோடு அவங்க நம்பிக்கை போயிட்டு இடது பக்கம் வலது பக்கம் போய் பிலாத்துவை அடிக்கிறதுக்கு போயெல்லாம் இடது பக்கம் திருப்பிடுவாங்க. அதனால தான் 5 நாள் 4 நாளில் ஓசன்னா சொன்னவங்க ஒளிய சொன்னாங்க. ஆதாயம் ஆதாயம் தேடி வந்த மக்கள். என்ன? இவர் அரசராக்குனா ஓசியில சாப்பிடலாம். இயேசு ஏன் இடது பக்கம் வந்தார்? ஒருவேளை வலது பக்கம் போயிருந்தா யூதர்களுக்கு மட்டும் அன்பு மீட்பு கிடைத்திருக்கும். ஆனா இடது பக்கம் போனதுனால நமக்கு எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சது. அது மட்டுமல்ல, இந்த நிசான் மாதம் 15ஆம் தேதி, அதான் பெரிய வெள்ளிக்கிழமை, அன்னைக்குதான் பாஸ்கா பலி ஆடு பலியிடப்பட வேண்டும். அந்த பாஸ்கா பலி ஆடு பலியிடறதுக்கு முன்னால 5 நாளுக்கு முன்னால தலைமைக்குரு முன்னால போய் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் உள்ள ஆட்டை, செம்மறி ஆட்டை காட்டணும். எப்படி காட்டணும்? மாசு மறுவற்ற ஆடியா இது, தலைச்சன் ஆடியா இது, இது சுத்தமா இருக்குது அப்படின்ட்டு காட்டி சர்டிபிகேட் வாங்கணும், ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி. இயேசு தலைமைக்குரு முன்னால போய் தன்னையே பலியாக செலுத்த செம்மறியாக, அவர் மாசு மறுவற்ற இறைவனின் செம்மறியாக அங்கு ஆஜராகிறார். 3வது வகையான மக்கள் யாரு? இயேசு எந்த எருசலேம் ஆலயத்திற்குள்ள நுழைந்தார் தெரியுமா? எந்த பகுதி? எந்த வாசல்? யாருக்காவது? எந்த வாசல்ல? எசேக்கியா இறைவாக்கினர் சொல்லுவாரு, எந்த வாசல்ல? கிழக்கு வாசல். கிழக்கு வாசல்ல தான் மெசியா நுழைவார், அதுதான் நம்பிக்கை. மேற்கு வாசல்ல இருந்து பிலாத்து 600 படை வீரர்களோடு கூட்டத்தை அடக்க வந்துட்டு இருக்கிறான். அப்போ இன்னொரு கூட்டம் அடக்குமுறை கூட்டம், 3வது கூட்டம் அடக்குமுறை கூட்டம். நான் சொல்றதுதான் நடக்கணும், நான் தான் பெரியவன், நான் சொல்றதை கேளியா நீ. அது யாரா இருந்தா என்ன? அடக்குமுறை, அடக்குமுறை தன்மை, பிலாத்து தன்மை. யாரா இருந்தா என்ன? நான் சொல்றதை நடக்கணும். ஈகோ பிடிச்சவங்க இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, ஆண்டவர்கிட்ட போக முடியாது. இவங்கெல்லாம் பிலாத்து மாதிரி வரக்கூடிய அந்த மேற்கு வாசல்ல நுழையக்கூடியவங்க. 4வது வகையான மக்கள், அது யாரு? ஹார்ட் ஹார்ட்டல், கட்டின இதயம். கட்டின இதயம் எந்த அளவுக்குன்னா, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அங்க இருந்துட்டு உலகமே இவன் முன்னால போகுதே பொறாமப்படுறாங்க. கட்டின இதயம். ஆண்டவர் அவங்கள சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அந்த ஜனங்க சத்தம் போடலைன்னா இந்த கல் எழுந்து சத்தம் போடியா இப்போ. அப்போ கல்லோட கடினமா இருக்கு பரிசேயர்களுடைய இதயம். இங்க கூட நிறைய பேர் கடின இதயத்தோடு குருத்தோலை ஏந்திட்டு இருக்கலாம். ஹார்ட் ஹார்ட்டல், குடும்பத்துல மற்றவங்களுடைய தேவைகளை பார்க்காம கடின இதயத்தோட, சொந்த பிள்ளை கூட பார்க்காம பகமை, பொறாம, பழி எல்லாம் இருக்கலாம். கட்டின இதயம். இதுதான் இயேசுவுக்கு பிடிக்காத பாவம், அவனுக்கு நரகம். கட்டின இதயம். 5வது குருத்தோலை ஏந்தியவர்கள் தான் யாரு? யாரு? இயேசுவை அன்பு செய்த உள்ளங்கள், சீடர்கள்.
அந்த மார்த்தா, மரியா, லாசர், அந்த அன்பு பிள்ளைகள் எல்லாரும் அந்த இயேசுவை அன்பு செய்த பிள்ளைகள். இந்த குருத்தோலையை நீங்க எந்த நிலைமையில கையில ஏந்திருக்கிறீங்க சொல்லுங்க, எந்த வகையில ஏந்திருக்கிறீங்க? இருக்கட்டும், எல்லார் கையிலும் இன்னைக்கு குருத்தோலை இருக்கும். வெரி குட், சந்தோஷம். ஆனால் திருவெளிப்பாடு 7:9 சொல்லுகிறது, விண்ணகத்துல மீட்கப்பட்ட பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு குருத்தோலை ஏந்தி புனிதத்தன்மை அடைந்து வெற்றி பெற்றவர்களாக குருத்தோலை ஏந்தினாங்க. இன்னைக்கு குடிகாரனும் குருத்தோலை வச்சிருப்பான், பிரம்மச்சாரியும் குருத்தோலை வச்சிருப்பான், பாவியும் குருத்தோலை வச்சிருப்பான், எல்லா அக்கிரமும் செய்துட்டு குருத்தோலை வச்சிருப்பான். ஓசானா பாடுவான். ஆனால் நீங்க நானும் பரலோகத்துல குருத்தோலையை ஏந்தணும். அப்படி நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு சாதாரண கழுதையில போற. ஆண்டவருக்கு தேவை ஒரு கழுதை. போன வாரம் எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது ஒரு குறிப்பிட்டதுல. அந்த பிரதர் எழுதியிருக்கிறார், இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. அவர் ஒரு டீக்கன் சாமியாராக போறார். அவர் இன்விடேஷன் எப்படி, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இதான் நம்ம எல்லாரும் கழுதையா இருக்கணும். கழுதையா இருந்தா கூட போதும். கழுதைக்கும் மதிப்பு எப்போ வரும்? இயேசு ஏறியதால. நீங்க கழுதையா இருந்தா கூட, படிக்காதவங்களா இருந்தா கூட, இயேசு நமக்குள்ள இருக்கட்டும், மதிப்பு இருக்கும். என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஆமாம். இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற திரு ஜேம்ஸ் மோசஸ் ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வார்கள். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தை நோக்கி தொடர்ந்து நாம் பயணிக்க இருக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை இந்த பவுனியிலே கலந்து கொள்கிற வாக்கியத்தை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அன்றைக்கு உம்மை வரவேற்கிற அந்த வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இன்றைக்கு ஆண்டவரை குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவரே ஓசன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, உம்மை துதிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஏனும் ஆண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கிற அந்த கிருபையை தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இளங்கனாலபுரம் பங்காக ஆண்டவரை மெஞ்ஞானபுரம் சேகரமாக இணைந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்தி பிடிக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே உம்மை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக, உம்மை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற அந்த கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்தருளுங்க. நீரே ராஜாதி ராஜா, எங்களை மீட்க வந்த கர்த்தர் ஆண்டவரை, சமாதான கர்த்தர் ஆண்டவரை, எங்களை ரட்சியும் என்று சொல்லி நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் ஒவ்வொருவரை ரட்சித்தரணும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள், கவலைகளின் பாதைகள், துக்கத்தின் பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை ரட்சித்தரணும். இயேசுவே எங்கள் ரட்சியும் என்று சொல்லி சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம், எங்கள் பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்தரணும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்தரணும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மைகளை தந்தரணும். நாங்களும் உம்மை சுமக்கிற கழுதைகளாக மாற கர்த்தர் கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கழுதையை போல ஆண்டவரை எதை பேசாதவர்களாக, நீர் என்ன சொல்கிறீரோ, எதை செய்ய சொல்கிறீரோ அதை அனைத்தையும் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த நல்ல இருதயத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்துருங்க. இம்மட்டும் பாதுகாத்த எபினேசரை இனிமேலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சூழ்நிலைகளை தந்திருக்கிறீங்க. இன்னும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தரணும். உம்முடைய கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரோடும் இன்று என்றும் சதாகாலங்களிலும் தங்கியிருப்பாராக. என் ஆத்மாவே போற்றி
என் உள்ளதை பக்திகளானது ஸ்தோத்திரி, ஆத்மாவின் கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் அருமையான ஃபாதர் ஜோசப் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அருமையான திருச்சபை மக்களுமாக நம்மோடு இணைந்து இந்த பவனியிலே இணைந்து பங்கு கொண்டது மிக்க ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் தானே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருக்கென்று நாம் இறைப்பணி இணைந்து செய்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், இப்படி ஒரு பழக்கம் உண்டு என்று சொன்னார்கள். அது உற்சாகத்தை தந்தது. ஆனால் புதிய பாஸ்டரேட்டில் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆச்சுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்தவுடன் சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள் தன்னுடைய குழுவோடு வந்து எங்களை அன்போடு வரவேற்றார்கள். உண்மையிலே ஒரு சொந்த வீட்டிற்கும் தாய் வீட்டிற்கும் வந்த ஒரு உணர்வை நான் கண்டுகொண்டோம். உங்களுடைய அன்புக்கு நன்றி. நாம் பிரிவினை மறந்து சகோதர சகோதரிகளாக வாழ்வது ஆண்டவருக்கு மாட்சி அளிக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. பாடல் தாளிலோட 5வது பாடல் இசையின் விசவத்து. வாங்க.
முன்னாடி போயிட்டு மொத்தமாக எல்லாரும் கவர் கொடுத்துருவோம்.
வீட்டுக்கு இருக்கிறது தொடர்ந்து ஆராதனையிலே எல்லாரும் பங்கு கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க கொண்டு கொள்ள ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரியான 10 மணிக்கு தொடர்ந்து ஆராதனை நடைபெறும். ஒரு உற்சாகத்தோடு பங்கு கொள்ள உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். இருக்கிற தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். நாமத்தினாலே பரமண்டலத்தில் இருக்கிற நாங்கள் சிரிக்கிறோம், சோதிக்கிறோம். இந்த குருத்தோலையின் காலையிலே குருத்தோலைகளை ஏந்தி நாங்களும் உடைய பிள்ளைகளாக தாயின் குமாரனுக்கு ஓசனாய் சொல்லி நாங்களும் ஆர்ப்பரிக்க கத்தந்த நாளிலே பாராட்டின கிருபைகளுக்காக மக்கள் சோதனம் ஒவ்வொருடைய புதிய சோதனைகளை ஏற்று இவ்வேளையிலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்படியாக நாங்கள் சொல்கிறோம். அப்பா அது தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்த மாத்திரத்திலே ஊழல்களாக ஆண்டவரே பார்வையற்றவர்களாக ஆண்டவரே குஷ்டரோகிகளாக நாளில் வந்து ஆண்டவரே அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஆலயத்துடைய முகப்பு பகுதியிலே இருந்து உமையோருக்கு வேண்டி கொள்கிற அருமையானுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். தேவரின் அழகாக உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த பகுதியிலே பலருடைய சிறியோர் வாழ்வோர் பெரியோர் எல்லாரையும் வேறாக ஆசீர்வதிக்கிறாக. இந்த பகுதியை சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு நிலைகளிலே தங்களை அர்ப்பணித்து செயலாற்றிய எல்லா பிள்ளைகளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லாரையும் வேறாக ஆசீர்வதிக்கிறாக. வல்ல கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நாளை புதுமக்களை ஏந்தி மகிழ்ப்படுத்த நாங்கள் ஆண்டவர் விண்ணுலக வாழ்வும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளாக உடைய ராஜ்யத்திலே புதுமக்களை ஏந்தி உங்களை ஆராதிக்க வேண்டிய கிருபைகளை எல்லாருக்குமே காரணம் அவர்களுடைய தீமை பெற்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக வந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து உடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவதற்கு எங்களுக்கு அருள் காரணம். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது நான் தாவீது குமாரனுக்கு சொல்லுகிற பொழுது கரங்களிலே வைத்திருக்கிற குருத்தோலைகளை அசைத்து ஓசனா என்று சொல்லி ஆண்டவரை மகிழ்ப்படுத்த நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். குருத்தோலைகளை நாம் உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். தாவீது குமாரனுக்கு ஓசனா, தாவீது குமாரனுக்கு ஓசனா, தாவீது குமாரனுக்கு ஓசனா. God bless you all. தொடர்ந்து ஆலோசனை தொடர்ந்து ஆராதனையிலே பங்கு கொள்ள நம்மோடு கேட்டு வருகிறோம்.